சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான். அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர், ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருந்தீங்க. அதனுடைய விடையையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு குப்பை, அது ஒரு வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. என்னங்க இது, தமிழ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை கையில் எடுத்து திராவிடம் மட்டும்தான் இருக்கு, தமிழ் இலக்கியத்தை நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் தமிழ் இலக்கியத்தை பத்தி நம்ம பேசாம இருக்கோம் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் மட்டும்தான். அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, பெண்ணியம் பற்றியும் பெண்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன சொல்லியிருக்காரு? அப்படி பெண்கள் பற்றியும் பெண்ணியம் பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா, ஒரு ஒழுக்கமா, ஒரு மரபோட இருக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணுமா? பெரியார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா?